ஒரு ட்ரெடிஷ்னலா எப்படி பாட் பண்றாங்கங்கிறத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வீல்ல க்ளே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. சுத்தணும்போது பார்க்கலாம். இந்த கட்டை ஸ்டாண்டு அதில வந்து ஒரு குழி இருக்கு. கிரீஸ் மாரி ஒரு நல்ல மெட்டீரியல் போட்டிருக்காங்க. இந்த வீல்ல வந்து ஒரு ஆணி மாரி இருக்கு. 2மே உள்ள பீஸ் சீட்டிங் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டம் வர வரைக்கும் நல்லா இது பண்றாங்க. கையால சுத்தி விட்டுட்டு, அப்புறம் வந்து கம்ப வச்சு சுத்துறாங்க. இப்போ பாருங்க. அதில லைட்டா தண்ணி வச்சுட்டு, இப்போ ஷேப் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமானது தான். இப்போ இப்போலாம் மோட்டார் இருக்கு. முன்னாடி வந்து மோட்டர்லாம் இல்ல. இப்போ அந்த மொமெண்டம் வந்து குறைஞ்சிச்சு. இப்போ பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்க்யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஷேப் வருது. இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பீட் குறைஞ்சு போச்சு. ஸ்டாப் பண்ண மாரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து அந்த பேம்பூ ஸ்டிக் வச்சு நல்லா ஃபாஸ்ட்டா சுத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து திரும்ப ஷேப் உருவாக்க முடியும். இப்போ வந்து ஸ்லோவாயிடுச்சு. இப்போ அடுத்தது ஸ்டிக் எடுத்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ரொம்ப கஷ்டமான வேலை தான். அந்த காலத்தில இப்படி தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ மோட்டார் இருக்கிறனால ஃபாஸ்ட்டா நம்மளுக்கு ஈஸியா பண்ண முடியுது. முன்னாடி வந்து இப்படி தான் சுத்தி சுத்தி விட்டு விட்டு தான் பண்ணணும். இப்போ பாருங்க நல்லா ஃபாஸ்ட் உருவாகுற வரைக்கும் பண்றாங்க. சுத்தி விட்டுட்டு வெயிட் பண்றாங்க. நல்லா ஃபாஸ்ட்டா வந்துட்ட உடனே இப்போ செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப பழைய மெத்தட் இது. இப்போ ஃபாஸ்ட் பிக்கப் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப நேரம் சுத்துங்கிற மாரி அவங்களுக்கே தோணுது. சரி அதுக்கப்புறம் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பா பண்றாங்க. ஒரு பார்ட் பண்றதுக்கு 2, 3 தடவையாவது அவங்க சுத்த வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ஷேப் உருவாகுது. இந்த ஷேப் உருவாகுனதுக்கப்புறம் அத வந்து கீழ கட் பண்ணி அப்படியே எடுத்துருவாங்க. பாருங்க. தேங்க் யூ.